இப்போ யூரினரி ட்ராக்ட்னு சொல்லுவோம், பிளாடர் சொல்கிறோம், யூரிட்டர் சொல்கிறோம். ஸோ டிசீசஸ் அசோசியேட் வித் திஸ்ஸை நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். இப்போ என்னென்ன டிசீசஸ் வரும்? ஒன்று தற்காலிக கிட்னி பாதிப்புன்னு சொல்லுவோம், அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லுவோம், அதை நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். கிரானிக் கிட்னி டிசீஸ், நிரந்தர கிட்னி பாதிப்பு, சரிங்களா? இதில் ஸ்டேஜஸ் சொல்லுவோம். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக என் ஸ்டேஜ் டிசீஸ்க்கு டயாலிசிஸ் டிரான்ஸ்பிளான்டான ட்ரீட்மெண்ட் நெஃப்ராலஜிஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை தவிர கிட்னியில் இன்ஃப்ளமேஷன் வரலாம், குளோமருலோநெஃப்ரைட்டிஸ்ன்ட்டு. இந்த நோய்களை நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். லூப்பஸ் மாதிரியான ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், அதனால கிட்னி பாதிப்படையும், இதை நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். சில கிட்னி பிரச்சனையில் புறத்து சத்து ஜாஸ்தியாக போகும் யூரின்ல, இந்த டிசீஸை ட்ரீட் பண்ணுவோம். ஆசிட் பேஸ் பேலன்ஸ், அப்புறம் வந்து இதில் அப்நார்மாலிட்டி, அதே மாதிரி உப்பு சத்தில் அப்நார்மாலிட்டி, சோடியம் ஹையாக இருக்கிறது, லோவாக இருக்கிறது, பொட்டாசியம் ஹையாக இருக்கிறது, லோவாக இருக்கிறது, இதை நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். இது தவிர நம்ம கிட்னியில் இருக்க கல் டிசீசஸ், கிட்னி ஸ்டோன் டிசீசஸை நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ், பைலோநெஃப்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இதையும் நெஃப்ராலஜிஸ்ட் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதை தவிர ஒரு முக்கியமான காமனாக இருக்க கண்டிஷன் ஹைப்பர் டென்ஷன். நிறைய பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்து கண்ட்ரோலில் இருக்காது, 2-3 மெடிசன் இருப்பாங்க, பிபி ஹையாகவே இருக்கும். ஸோ இதையும் நெஃப்ராலஜிஸ்ட் வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன்.